வணக்கம் மக்களே. இப்போ 19 மணி நேரம் விரதம் முடிஞ்சு, இப்போ விரதத்தை பிரேக் பண்ணுறதுக்கு சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். சமையல் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி ப்ரோட்டீன் பற்றி பேசிடுவோம். ஏன்னு கேட்டால் ப்ரோட்டீனோட பங்களிப்பு இல்லாமல் சர்க்கரை நோயை ஒரு காலத்துலையும் கீழே கொண்டு வர முடியாது. உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவையோ அந்த புரதச்சத்தை கொடுக்கலைன்னா சர்க்கரையை கீழே கொண்டு வரதோ ரிவர்ஸ் பண்ணுறதோ ரெமிஷன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றையுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணிங்க, உங்கள் எடைக்கு தகுந்த ப்ரோட்டீன் கொடுக்கலைன்னா ஒரு காலத்துலேயும் சர்க்கரை அளவை கீழே கொண்டு வர முடியாது. இது என்னுடைய சொந்த அனுபவம். இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிங்க. உடல் எடை எடுக்கணும்னு வச்சுங்க, ஒரு 100 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை கிராம் ப்ரோட்டீன் தேவையோ அதை கொடுக்காம ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ அது எவ்வளோ வேணும் அப்படின்னா, நம்ம ஒரு 70 கிலோ இருக்கான்னு வச்சுங்க ஒருத்தருக்கு, அவருக்கு பேசிக்காக எவ்வளோ தேவை அப்படின்னா, இதில் மொத்தம் 3 கேட்டகரி. ஃபஸ்ட் என்னென்னா, இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வர்றாங்க, எந்த உடல் உழைப்பு இல்லை, பேசிக்காக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைன்னு கேட்டிங்கன்னா 0.8 கிராம், அதாவது 1 கிலோ வெயிட்டுக்கு. இப்போ 70 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா மினிமம் 56 கிராம் இருக்கணும். நான் சொல்கிறது எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது. பேசிக்காக தேவை 56 கிராம். இப்போ கேட்டகரி நம்பர் 2, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை வியாதி உள்ளவங்க எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 கிலோ இருக்கிறவங்க மினிமம் 1.2 கிராம் எடுக்கணும். 85 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும்தான் சர்க்கரையோட அளவு கீழே கொண்டு வரதை பற்றி நம்ம நினைக்கவே முடியும். இது கூட நீங்கள் ஃபைபர், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வேறு. ப்ரோட்டீன் எவ்வளோ தேவைன்னா 85 கிராம் மினிமம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்க்கரை அளவை குறைக்கிறதோ ரெமிஷன் பண்ணுறதை பற்றியோ யோசிக்கவே முடியும். 85 கிராம் இல்லாமல் சர்க்கரை அளவு ஒரு காலத்துலையும் கீழே வராது. நீங்கள் இதை எத்தனை டாக்டர்கிட்ட கேட்டாலும் சரி, எத்தனை நியூட்ரிஷன் கேட்டாலும் சரி, எங்கே போய் கிராஸ் செக் பண்ணாலும் இதுதான் பேசிங். எந்த வழிமுறையில் போனாலும் ப்ரோட்டீன் இல்லாமல் 85 கிராம் ப்ரோட்டீன் இல்லாமல் கீழே வராது. இப்போ கேட்டகரி நம்பர் 3, இவங்க பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இல்லை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்குனே சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க. அது பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படும்னா 2 கிராம் தேவைப்படும். 70 கிலோ ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 140 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும். இது கேட்டகரி நம்பர் 3. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 85 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தோம்னா கிட்னியில் லோட் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகிடாதா அப்படின்னு கேட்கலாம். பெரும்பாலும் கிட்னியில் உங்களுக்கு டிசீஸ் எதுவுமே இல்லை, கிட்னி ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் அதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதில்ல, சர்க்கரையால் உங்கள் கிட்னி பாதிப்பு அடையலை அப்படின்னா 85 கிராம் ப்ரோட்டீன் தாராளமாக எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இதுவே உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கிட்னியில் இப்போ ப்ரோட்டீன் லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துங்க. நான் சொல்கிறது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ எதுக்கு இந்த 85 கிராம் அப்படின்னிங்கன்னா, GLP-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் உள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். இது நீங்கள் 10 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் ப்ரொடியூஸ் ஆகும், 20 கிராம் சாப்பிட்டாலும் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க 70 வெயிட் அப்படின்னா 85 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தோம்னா தான் இந்த GLP-1 ஹார்மோன் தேவையான அளவுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த GLP-1 தேவையான அளவுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்சுலின் ஸ்டேபிள் ஆகும். ஏன்னு கேட்டால் ஹங்கர் கண்ட்ரோல் ஆகும், கிரேவிங் இதாகும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் இருக்கிற பிரேக் ஷூ மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதே GLP-1 தான். அது எங்கே ஆக்டிவேட் ஆகும்னா தேவையான அளவு ப்ரோட்டீன் கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது இந்த ப்ரோட்டீனை எப்படி சாப்பிட்றது. இப்போ ஒரே நேரத்தில் 85 கிராம் ப்ரோட்டீன் அப்படின்னா ஒரே வேளை சாப்பிட்றோன்னா அப்படி கிடையாது. 3 வேளை உணவில் ஒரு 30 கிராமை பிரித்து நீங்கள் 90 கிராம் எடுத்தால் சரியாக வந்துடும். இது உங்கள் விருப்பம் தான் முழுக்க. இப்போ வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா டெய்லியும் சிக்கன், முட்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டன் கூட எடுக்கலாம். இல்லை பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரி வெஜிடேரியன் அப்படின்னா சோயாபீன், சுண்டல் அப்படி இப்படின்னு வெஜிடேரியனில் எடுக்கலாம். ஆனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த 1.2 கிராம் ஒரு கிலோவுக்கு 1.2 கிராம் 70 கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னா 85 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் சர்க்கரை வியாதி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.